தமிழகம் பள்ளிக்கரணை பகுதியில் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக கூறப்படும் இலங்கை அகதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழக அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள இலங்கை அகதியொருவர் விசாரணைகளுக்காக கடந்த 2ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டு தொடர்பான விசாரணைகளுக்காகவே குறித்த இலங்கை அகதி பள்ளிக்கரணை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குறித்த இலங்கை அகதி பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து போலீசாரினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இலங்கை அகதியான மோகன் உயிரிழந்துள்ளார். குறித்த இலங்கை அகதியின் உயிரிழப்புக்கு போலீசாரே காரணம் என தெரிவித்து தமிழகத்தில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இலங்கை அகதியின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இலங்கையரின் உயிரிழப்பு தொடர்பில் போலீஸ் ஆய்வாளரை பணிநீக்கம் செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இலங்கை அகதியின் உயிரிழப்புக்கான முழு பொறுப்பையும் போலீசாரை ஏற்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறியிருந்தார்.